என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை அந்த அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க. பட்ட மாதிரி சீமந்தில் வந்து மேலால் இருக்குது. டைல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஃபுல்லாக வந்து மேலால் கிளம்ப வலிக்கிட்டுரும். ஃபுல்லாக வந்து உடைச்சி எடுத்தது அப்புறம் டைல்ஸ் பதிச்சா தான் அது வந்து ஒரு பிளப்பாக வந்து பிடிக்கும். அடடா மலடா அடமலடா அழகா சிரிச்சா புயல் மலடா ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? அப்போ அண்ணா சொன்னாங்க சரி வேலை ஒன்றும் இல்லை, அப்போ ஏதாவது ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டு அப்போ இதை க்ளீன் பண்ணுவோன்ட்டு சொல்லி போட்டு ஆகலம் வந்து நின்று வேலையை செஞ்சோன்ட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து வெளிநாட்டு பொம்பளை யாரும் இருந்தால் வந்து இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. கொஞ்ச நேரம் கூட வந்து நிற்காது. அது வந்து நேர்மையின் சின்னம். நீங்கள் நெருப்பு தான் இந்த வெயில் டைமில் கூட நிறைய நாளே ப்ரோ எப்படி இருக்கு வெயில் இந்தோட ஷாகர் ஏரியா ஆறு பிளாண்டி ஓட்டுண்டு அது செஞ்சு போயிட்டான். அப்போ அது இன்றைக்கு வந்து ரொட்டேஷனை மாறி கிடக்கு வந்து இன்றைக்கு நான் போடக்கூடிய மாதிரி இன்றைக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் பெயிண்ட் அடிச்சு போவா டிசைன் போட்டு போகும் மற்ற பெயிண்டாக அந்த எவ்வளோ குப்படுத்த திருப்பி ஒரு லோடு வர போகிறோட கடைசி அந்த வீடு உடைக்கக்குள்ள உளிசாண்டே ஃபுல்லாக எல்லாத்தையும் வள்ளி அள்ளி ஏற்றி எடுக்கணும். நேற்று எங்கே போய் அந்த நீங்கள் மாட்டிது இல்லைங்கட்ட வருஷமா காய்ச்சிட்டு வாரம் அந்த ஷர்ட்டை பார்க்க இங்கே ஹண்டமாக இருந்துச்சு. கண்மொழி செய்கிற கவனண்டா பார்த்தா நான் ஏன் ஜோதியோட நீங்கள் விழுந்ததுன்னா வேலையில் முடியாது. ஓகே மக்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா க்ளீன் பண்ண டக்குன்னு ஃபில்ட்ரியோட நிற்கான்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது இந்த இருக்கிற நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து சீமந்து அந்த மேலே வந்து என்ன சொல்கிறது ஒழுங்கு அண்டாமல் இந்த பாட்டில் ஓடும். இதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த வேலைக்கும் அளவாங்கால குத்துற வேலையும் நிறைய வித்தியாசம். இந்த வேலைக்கும் அளவாங்கால வேலையிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது அந்த நிலம் இருக்குது தானே, நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அந்த ஒரு பட்ட மாதிரி சீமந்தில் வந்து மேலால் இருக்குது. இந்த அப்படி இருக்கும்போது இதில் வந்து டைல்ஸ் பதிச்சா வந்து என்ன சொல்கிறது, அந்த டைல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஃபுல்லாக வந்து மேலால் கிளம்ப வலிக்கிட்டுரும். அதால் வந்து இந்த இடத்துல வந்து சீமந்தல் குழைச்ச அந்த சீமந்தல் படிஞ்சு, அதே மாதிரி கொங்கிரீட் போட்டு அந்த சீமந்தல் படிஞ்சிருக்கிறால அந்த சீமந்தல் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து உடைச்சி எடுத்தது அப்புறம் டைல்ஸ் பதிச்சா தான் அது வந்து ஒரு பிளப்பாக வந்து பிடிக்கும். அதால் இந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. வழியாக போ என்ன கீழால் போட்டு எடுத்தா சவலால் வலிச்சு எடுக்கலான்னு இந்த நீட்டாக வருது, இதால் எடுக்க நீட்டாக வருது. எவ்வளோ சீமந்திராப்பா போகுது ராசா. எவ்வளோ விளையாட்டு இதால் எடுக்க நீட்டாக வருது.
அது கொத்துற விஷயம் இல்லை, இதெல்லாம் எவ்வளோ நீட்டாக வருன்னு வரும். ஆள் வந்து ஒரு 2 நிமிஷம் வேலானே, அப்போ சரண்டு கொத்தி விட்டுரும். அவர் நம்மடா அது அப்படிதான் கிளப்பணும். இதாங்க கொங்குரிச்சு. இதுக்கு நிலமுழுக்கு இல்லை எங்களுது, இது நிலமுழுத்தாச்சண்ணா விஷயக்கதை ஆச்சுருக்கேன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இது கொங்குரிட்டா அவங்க இது போட்டு நிலமுழுத்தா அப்படி கிளப்புறாடா. வேளாண்டா வேளா நெருங்கி வரும் தான். இந்த கிளப்பி எடுத்தால் தான் அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிடிமானமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் இந்த வேலை நடந்து வந்துருக்கு. நீங்களும் வந்து இது சரியா பிள்ளையான்ற வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிலம் இழுக்கலடா, நீ எப்போ நிலம் இழுக்கல மாவல் பாய் எவ்வளோ நிலம் இழுக்கிற. அது கொங்குருட்டு சீமந்து கலவையில் போட்டு குழச்சிடாங்க அப்படியே பிடிச்சி. வேலையை வந்து வாரம் என்ன மாதிரி குழம்பு அப்படிங்கிறது. நாரி உலையும் வேணாப்பா, நாரி உலையும் பயங்கரமா குனிஞ்சிட்டு நிற்க நாரி உலையும். மழை வந்துட்டு செய்து தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அடடா மலடா அட மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா. துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய். மாறி மாறி மழை அடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க. ரெண்ட வாரே கிழிச்சு விடங்க அப்புறம் நீ பாட்டு. காதல் வளர்த்தான் காதல் வளர்த்தான். குழம்பு வட்ட வட்ட எவ்வளோ அடிக்கலாம். இதால் இப்போ அதால் உடைச்சிருந்தா இவ்வளோ உடைச்சிக்கலாம். அது 3 ஓட்டு ஓடுது படுத்தொழும்பு சரி ஒரு மணி அது ஆக்களை சாக்கு கொண்டு ஓட்டும். ஓ
கையெல்லாம் அப்படியே விதைஞ்சு ஓடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது வேலை. எப்படி கிளம்பு வந்து வரோம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி மழையும் வந்து விடாமல் பெஞ்சு கொண்டு இருக்குது. வேலையில் வந்து என்ன சொல்கிறேன், இந்த நிலத்தை வந்து ஃபுல்லாக வந்து உடைச்சி எடுக்கணும், அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த அண்ணன் பின்னுக்கு போய் கொண்டிருக்காரு இதுக்கு. அதே மாதிரி அண்ணாக்கள் வந்து அந்த நிலத்துக்கு கல் புதைக்கிறதுன்னு சொல்லி 2 அண்ணாக்கள் வந்துருக்காங்க. அப்போ அவங்களோட காய்ச்சிட்டு இருக்கான். மழை விடுவாங்க என்ன, மழை வந்து அப்படியே தூறி கொண்டிருக்கு. அப்படியே பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சின்ன சின்ன டொட்டாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ மழை வந்து ஸ்பீடாக பேச்சா வேறு விஷயம். இப்படி தூறி 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 இருந்தால் உண்மையிலே வந்து பயங்கர கடுப்பாகும். வெயில் அடிச்சது. அப்போ நாங்கள் அடிச்சு விட்ட வெயின்லாம் அடிச்சினீங்களே பெயின் வந்து அடிச்சது அங்கால ஆத்து. ஆனால் காலையில் நல்ல இதாக இருந்தது. வெயிலாக இருந்தது. கரைஞ்சி வெயிலுண்டு நல்ல ஒரு வலிப்பாக இருந்துச்சு. அப்போ என்ன சண்டையோட சரி மழை இல்லையாகும்னு சொல்லி பிறகு கொஞ்சம் நேரத்தில் திடீரெண்டு இரட்டி வந்துச்சு. அப்போ வந்து மழை பெய்ய வழி கொடுத்துட்டு அப்போ அண்ணா சொன்னாங்க சரி வேலை ஒன்றும் இல்லை, அப்போ ஏதாவது ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டு அப்போ இதை க்ளீன் பண்ணுவோன்ட்டு சொல்லி போட்டு ஆகலம் வந்து நின்று வேலையை செஞ்சோன்ட்ருக்காங்க. என்ன சொல்கிற வந்ததுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அதே மாதிரி தம்பியும் வந்து நல்ல மாதிரி வேலையெல்லாம் வந்து செஞ்சோன்ட்ருக்க. அவருக்கு வந்து வெளிநாட்டு பொம்பளை யாரும் இருந்தால் வந்து பக்கத்தில் இருக்கு ஆளுக்கு. அண்ணா எங்கே நான் போயாரு இது வழியே மழை காலம் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கிறேன். இல்லை அதுக்கு மழை காலத்தில் விசேஷம் கூட இந்த விளக்கம். எந்த விளக்கம் வந்து பார்க்குற ஆள் விளக்கம் தானே, உங்களுக்கு விளக்கம் தானேயா? சரியா, அப்போ வந்து இதான் வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி எப்போ இந்த மழை வந்து முடிய போகுது, எப்போ வேலைகள் முடிய போகுது, எப்போ குடி போடுற எப்போ நம்ம வந்து பார்ப்போம். எல்லாத்தையும் வந்து அவளோட பார்த்து கொண்டுருவோம். நாங்கள் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி போடுவோம். அண்ணா சாப்பாடு என்ன உலகம்? சாப்பாடு வருமா? ரைட், ஓகே. அப்போ சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து பிறகு வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 2 தளபதிகள் வந்து காலத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க சமாளிச்சிருக்காங்க வேலையில் வந்து செய்கிறது. அதான் ஆகல் டீம் வந்து இறங்கிடுங்க. ஆகல் உண்மையாக மாதிரி ஆளப்போத பழைய ஆணிக்காரமாகிறார். வேலையில் மட்டும் நெருக்கத்தனமாக வந்து போய் கொண்டிருக்கு. அதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்துருக்காங்க. என்ன மாதிரி என்னென்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன மாதிரி ஆமாம் போய்தான் சரி. என்ன நெருப்படுக்க புரியல, நெருப்படுக்க புரியல, நெருப்படுக்க புரியல. அடுத்த வருஷம் வந்து வந்துருக்கோம். வேலை முடிஞ்சு நெருப்புஞ்சோறும் தான் தம்பி சத்தம் கேட்க உடைச்சதான் காய்க்கிற விளங்கும். அதான் அதான் சத்தம் கேட்க உடைச்சதான் நல்ல. ஓ அப்போ அது வைப்பாஞ்சே மேலே அந்த பொறுக்கு தான் அந்த இப்போ டொம் டொம். மറ്റേ கொடுங்க உடைய கேட்டேன் வாப்பா கில்ட்டியே அவங்கள இங்கே இது கிடக்குமே அங்கே டெஸ்டிங் நடந்துருக்கு.
வாராண்டா வாராண்டா. மச்சா இன்னொன்று கிடந்தல வயர் கோட் அந்த அக்னி அந்த மெட்டை அங்கே ஒரு பிளாக் தனியாக கிடந்து எந்த அறியல வெரிஸ் இதுக்கு மேலே அந்த அங்கே அதில் உண்மையிலே ஆள் வந்து வீட்டை வந்து எதிர்பார்க்காம தான் என்ட்ரி கொடுத்தது. ஆனால் கொடுத்த ஸ்டார்டில் வந்து வேலையை பாருங்க அப்படின்ட்டு ஆனால் பறக்குது என்ன ஃபுல்லாக உடைக்கும் அப்புறம் என்ன இல்லை இல்லை அதாவது இப்போ இது ஒரு கதைக்குடாப்பா என்ன குட்டினா தெரியும் வந்து அவர் உடைச்சது வந்து என்ன ஆளுங்களும் உடைச்சது அப்போ ஆளையும் சரியா இல்லை ஒரு ஊக்கண்டாப்பா ஆளுக்கு அந்த கொஞ்ச நேரம் முடியும் வந்து நிற்க முடியாது சும்மா ஆளுக்கு வந்து கையை காலாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டே இருக்கணும் வந்து ஆளும் வந்த வரத்துல ஒன்றும் கேட்கல சொல்லிட்டேன் ஆளாப்போ எடுத்துக்கி கரண்டை குழு சொல்லிக்கி அடிதான் அடிதானே அடி தூளம்பு ஃபுல்லாக உடைக்கணும் ஃபுல்லாக தானேப்பா மேலுக்கு கீழுக்கு ஃபுல்லாக மேலே உடைச்சு மேலே முதல் உடைச்சா திரும்ப உடைக்கிறேன் சும்மா உடைக்கிறேன் பம்பளை என்ன அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் இல்லை அது வந்து கொஞ்ச நேரம் கூட வந்து நிற்காது அது வந்து நேர்மையின் சின்னம் செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடாத பக்கம் நேர்மையின் சின்னம் அப்பா வேர்வையும் நேர்மையின் சின்னம் வேலை வந்து கூட வேலை செய்தா நோமலாக வந்து நீங்கள் அனு பறக்கும் வேலை நாங்கள் வர ஆளும் வந்து ஒரு கனலாடிகாரன் ஆள் வந்தது வந்து பெயிண்டிங் வேலைக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் வந்த இடத்துல மழை பெஞ்சதால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் செஞ்சு கொண்டு ஆனால் ஆள் ஒரு நல்ல ஒரு மனுஷன் அளவாங்காலம் போட்டுன்னு சொன்னால் பரவாயில்ல நைஸாக கிளப்புறாங்க அது நெல்லியை தொண்டு கலவாங்க தான் போடணும் அதால் போட கிடாங்கடிக்கு இது வந்து என்ன சொல்கிறேன் இந்த பூட்டி வேலை செய்யும்போது ஆக்கள் சண்டை வந்துட்டுலாம் உழைச்சது தான் அப்போ அதால் அண்டுபட்டு அப்படியே ஆனால் பொதுவாக வந்து நமக்கு கடமை உழைச்சது இப்போ இந்த இடத்துலாம் கொஞ்சம் கனமாக இருக்க மட்டும் போய் போக மாட்டேன் அதாவது இன்றைய நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு அப்போ இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வளமை போல் வந்து செல்லக்கிளியப்பா சேர்ச்சிக்கு போகிறவர் பால் வந்து 10 மணிக்கு ஷார்ப்பாக கொடுத்துருவாராம். நான் உடுப்பு கழிக்கணுன்னா அப்போ மேலே என்ன வேலை நடக்குன்னு போய் பார்க்கும்போது அப்போ அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து பழகண்ணாவும் அப்புறம் சின்னவனாகவும் பூசி கொண்டிருக்காங்க கீழுக்கு. அப்போ நான் போய் கேட்டால் என்ன மாதிரி பிளைன் டைம் வாருன்னு சொல்ல அப்போ ஆள் போனவங்களும் சொல்லி எங்கடா பிளைன் டே காலண்டு அப்போ தான் கேட்டேன் 10 மணிக்கு வாரேன்னு சொல்லி அப்போ ஆள் சொல்லி சரியா ஆளுண்டா 10 மணிக்கு வந்துடுமாண்டு எனக்கு தெரியாது வந்து. அப்போ நான் சொன்னால் அப்போ இருங்கோ நான் போட்டு கொண்டு வரேன்ட்டு அப்போ அம்மாட்ட கேட்க வந்தோன்னா அம்மா வந்து பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கா. அப்போ பின்னேற டைமுக்கும் 2 பேக்கெட் பிஸ்கெட் வேணும். அதுக்காக கடையில் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிளைன்ட்டியை கொடுத்து இன்றைக்கு வளமை போல் ஆள் தான் வந்து பிளைண்ட் வச்சு கொடுக்குறேன் எல்லாருக்கும். அதை மறுத்து இன்றைக்கு நான் வந்து வச்சு கொடுக்க போகிறேன். இதில் நின்று வாங்கிட்டு வரேன். நீங்கள் யோசிக்கலாம் டெய்லி இந்த சொட்ஸாக போட்டு கொடுக்குறேன்ட்டு அதாவது கழுவி போகிறோம் நாங்கள் இந்த டைமில். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது. இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். அண்ணா என்ன காட்டும் சாமான் கிடக்கு போல என்ன மர எவ்வளோ இது இந்த 130 பிஸ்கட் பேக்கெட் இருக்கணும். அதில் சாக்லேட் பாப் ஒன்றும் லெமன் பாப் ஒன்றும் ஆகும். ஓ
130 தான் என்ன ஆ இது அம்மா கணக்கா சரி அம்மா கணக்கில் அவர் தந்துட்டு தானே இல்லை இப்போ இது காசு ஆறன் அதை வச்சுக்கணும் 2 இல்லை அவருக்கு இந்த பார்வைக்கு ஆள் வரணும் சேர்ச்சாள் இருந்து இப்போது ஆளை காணவில்லை இன்னும் ஆள் தெரியா சும்மா சேர்ச்சிக்கு போனா அக்கடை விட்டு எல்லாரையும் விட்டு கம்பளை போய் சுற்றி திரிஞ்சு போட்டான் ஆள் கடைசி கட்டம் வீட்டை வந்து சேரும் நீ போட போறியா பிளேண்டி ஓ சரி இல்லை அவ்வளோ கேட்டுட்டானுங்க அவ்வளோ தெரியுந்தானே பகடிகள் எப்படிண்டு போட்டு கொடுத்தா சரி பிளேண்டி வரும் எடுக்கு இல்லை பிளேண்டி கூட இருக்காது டை ஆண்டவர் அருளால் பிளேண்டி கொடுக்க போகிறடா டை அப்போ டை வேலையாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியண்ணாவும் பிறகு அந்த லேபர் படி ஒரு ஆள் அப்புறம் இந்த ஸ்டெப் பூசுறதுக்கு வந்து பழக்காட்டியண்ணாவும் சின்ன பண்ணாவும் எல்லாருமே வந்து 2வது ஸ்டெப்பில் நிற்கணும் ஆளோட போகுது டெய் பிளேண்டியை குடிச்சு பாருங்கோ வாழ்நாளில் மறக்க மாட்டேன் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அப்படியான பிளேண்டியாக போட்டு வரேன் இஞ்சி கருவா ஏலம் எல்லாம் இடித்து போட்டு பெரும்பாடியாண்டைக்கு பா கொண்டு வந்து கொடுக்குறனால அவளை ஊற்றியும் கொடுக்க போகிறேன் இந்த கஷ்டப்படக்கூடாது எங்கட கூட்ட வேலைக்கு வந்து இதுதான் நல்ல கிளாஸா? 2 வந்து உங்களுக்கு வடை வாங்கி வச்சிருக்கா அம்மா வடை வா வா குடிச்சிட்டு சாப்பிடுவோம் சரி குடிச்சிட்டு வேலையை பாருங்க தாரி போயிடும் அப்போ எத்தனை நாளில் முடியும் இந்த வேலை? மழை பெய்யாட்டி 3 நாளில் வேலை முடியும். ஓ அதுவும் பூஜை தானே வேணும் என்ன எது அது பூஜையாச்சு மேலே மாவளி தானே என்ன அப்போ ரைட் ஓ இதுக்குள்ள ஊற்றி வச்சிக்கன் குடிங்க அப்படி எடுத்து காக்கா இல்லாட்டி போட்டு பட கடாக்கு பார்த்து நில்லுங்க மேலே போட்டு வர உங்களுக்கு வடையா மண்டை ஆ அவங்களுக்கு வடை கொடுப்பா நீங்கள் சாப்பிடுங்க என்ன ஓ ஆசைப்பட்டு கேட்குறீன் எடுத்து குடிங்களா உங்களோட பகடிக்கதை நீங்களும் குடிச்சு பாருங்கோ குடியனா நீங்கள் கஷ்டப்படுற பார்த்துருக்கீங்களா ஏழாமல் இருக்குது இந்த வெயிலும் நீங்களும் படுற பாடும் நீங்கள் நெருப்பு தான் இந்த வெயில் டைமில் கூட உண்மை கதை எங்கே பொடியன் பஸ் வந்து காருக்கு இன்றைக்கி சேவிச்சு போட போயிருக்கா சிக்கல ஓ குட்டியாடி முடிஞ்சோ இப்போ ஆள் வந்துடும் 12:30 சில நேரம் 12:30 2 மணி ஆகும் ஆள் புக் பண்ணி தான் போனது எங்கே நீர்வேலியா இல்லை இங்கே எங்கடா தான் நீர்வேலியா அது நீர்வேலி இல்லை கோப்பா என்ன கோப்பாயில் திரும்பி அப்படியே ட்ரக் சென்டர் இருக்குல்ல அங்கே போயிருக்கா எங்கள் பொடின்னு கூப்பிடும் ஓ அதே நாளே ப்ரோ அப்படி வெயில் ப்ரோ பம்பல் அதுதான் நீங்கள் மழை பெஞ்ச நாளில் வந்து 6 மணிக்கு வந்துட்டீங்க வெயில் அடிக்கிற அளவுக்கு ஓடியாது வர தம்பி வாப்பு மேலே வா நீ அழைச்சி போன மேலே வா பிளைனே குடிச்சினீல்
வெயில பேசல சொல்கிறோம்ப்பா நிறைய நாளே ப்ரோ எப்படி இருக்கு வெயிலன்னு. அது சுட்டு இருக்குது இல்லை அந்த உடம்புல வெயில் பட இந்த சின்ன ஊசி ஊத்துற மாதிரி. கிட்டத்தட்ட 4 நாளே ப்ரோ என்ன 4 கூட தான் 4 நாளோ சே ஒரு கிழமை அப்பா. ஓ இன்றைக்கு உங்களுக்கு வடை வாங்கியிருக்காமா இதையோட ஷாகர் ஏரியா ஆறு பிளாண்டி ஓட்டுண்டாரு அது சேஜி போய்தான். அப்போ அது ஆள் இன்றைக்கு வந்து ரொட்டேஷனை மாறி கிடக்கு வந்து இன்றைக்கு நான் போடக்கூடிய மாதிரி. ஆனால் பின்னேற டைமில் ஆள் தொடங்கிடுமா? பின்னேற டைமில் ஆள் தான் போடும். இன்றைக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இன்றைய கருவாயெல்லாம் மிக்ஸ் பண்ணி கிடக்கு. கருவாயெல்லாம் மிளகு சீரகம் பிறகு நல்லா படிக்காத டீ ஏன்டா முழு திறமையாக காட்டி போனால் உங்களுக்கு ஈவினிங் டைம் டீ குடிக்கிறான் நீங்கள். பிறகு சொன்னால் வந்து அம்மா பிளேண்டியை போட்டு கொடுக்க சொல்லி அப்போ போட்டு கொண்டு வந்தது தான் தீவிரவாதிகள் மாதிரி. சொல்லே அவனுக்கு எடுப்படுப்பான். என்ன வடையில வச்சு உறிஞ்சிரியல் அதே டிஷர்ட்டில் வச்சு உறிஞ்சிரியல் சொல்லி நான் பேப்பர் கொண்டு வந்து நான் அதுக்கு ஒரு வழி செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த எல்லாம் அடித்து முடிய அந்த மேலுக்கு லைட்டாக அந்த தங்குஷால காட்டணும். அப்போ அந்த நிற்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வலை விரிச்சு விடும் அமையில். ஆனால் வலை விரிச்சா அந்த வீட்டுற லுக் போயிடும். அந்த கேகேஎஸ் பீச் சைடில் பார்த்தீங்கன்னா 2-3 வீட்டில் அப்படி தான் செஞ்சு கிடக்கு. நீங்கள் பெயிண்ட் அடிச்சு போவா டிசைன் போட்டு போகும் மற்ற பெயிண்டால். அது சிக்கல் தான். காக்கா புறா நீ புறாலாம் கூடு கட்ட வழி கொடு மேலே ஒரு 10 நாள் ஆக்கள் அடிக்கிறான் இல்லாட்டி சரி புறா வந்துடும். ஓ அது அந்த கட்டணம் இருக்குல்ல அங்கே வர புறா இஞ்சால வரும். என்ன சொல்லு விளையண்டி பாடி விட ஆகினால உண்மையை சொல்லுவோம். ஓட்டே கண்ணாடி ஃபிட்டிங் விலையும் முடிஞ்சு. இதுக்கு நீங்கள் புட்டி அடிக்கணும் வேலை ஓடுறதுக்கு. அப்படி தண்ணி வர உள்ள அவையிலும் பிரச்சனை இல்லை. ஆக்கள் கண்ணாடி அடிக்கிற அண்ணாக்கள் ஆக்கள் சொன்ன டேட்டுக்கு வருவீனம். ஆனால் வாரதான் கொஞ்சம் சிக்கல். வந்தா சரி. ஓ பொடியல் தெரியாதா? இளம் பொடியல் தானே. அண்ட் எவ்வளோ குப்பை எடுத்து அப்போ திருப்பி ஒரு லோடு வர போகல. ஓ கடைசி அந்த வீடு உடைக்கக்குள்ள உளிசாண்டையை ஃபுல்லாக எல்லாத்தையும் வள்ளிச்சு அள்ளி ஏற்றி எடுக்கணும். இந்த வேலை முடிஞ்சா காணும். ஜிப்சம் வேலை முடிஞ்சா அந்த ஒரு குப்பை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்டா உங்களோட வேலை குப்பை இல்லானே அடிச்சு போட்டு போகிறதானே இவனெல்லாம் வட்டி கோத்தி அதான் சிக்கன். 2 வித்தியாசமான கிளைமேட்டரா வெயிலும் காத்தும். அதான் கேட்கணும் ஆளுங்க வரலையோ ஆள். ஆள் வந்து ஒரு அமைதியான பிள்ளை மாதிரி என்ன ஆளும் ஆள்ற வாடும் தான். வாலியை கரண்டியை கொடுத்தா ஆள் அடிச்சு கொண்டு நிற்கும் கண்டவாடி. ஓ ஊற்றி குடிங்கோ பிளாண்டி குடிக்கிறோம் நல்லா ரத்தோட்டம் பேர் நல்லா. இடையில பீட்ரூட் சாப்பிடுங்க. என்ன வெயில் வெயில் நிற்கிறீங்க ப்ரெஷர் அடிச்சு தலைக்கு கண்டவாடி. ஓ உண்மைக்காது ஓ குட்டி வேலை நாட்டு இருப்பேன். நானும் வேலை குழம்புல வேலை நான் அந்த ஃபோக்கஸ் லைட் அடிச்சு பார்ப்போம்ப்பா சைடு அந்த பள்ளம் தெரிஞ்சா திருப்பி அடிச்சு போட்டணும். ஓ சிவர்களுக்கு மேல் பிளட்டுலாம் இல்லை ஃபோக்கஸ் லைட் அடிச்சு பார்ப்பானு. இதுக்கெல்லாம் அடிச்சு பார்க்க தான் வேணும். ஓ அவனுக்கு இளம் பொடியில் தானே 2 செய்வாங்க பம்பளை பஸ். அதுக்கு இந்த பஸ் பரவாயில்ல அவனுக்கு. இது எந்த துட்டு கூடாது கண்ணாடி? இது இதுக்கு இல்லை என்ன சரி அதெல்லாம் கை வைக்கக்கூடாது. நம்ம
கண்ணாடி உடனே வேண்டே அப்போ ஓர்டர் போட்டு தான் எடுக்கணும் கொழும்புல. கண்ணாடியில் தூக்கலாம் நம்ம. அப்படி தவிர உடைஞ்சால் கடையில் வாங்கவே இல்லாது. அவனண்டா பிரச்சனை ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். செய்யலாம்னு தெரியாது. ஒரு பிழைச்சி போனால் படம் முடிஞ்சு காலக்கான 2 நாள் கூடி ஞாயிற்றுக்கிழமை அது வீடியோ ஒவ்வொரு வீடியோ பார்க்குறாங்க. அதை விட்டா தப்பு இல்லைன்னா அன்பில் சொல்கிறார் அவர் வந்து. ஓ அன்பு தொல்லை. ஆனால் நீட் எல்லாரும் அன்றைக்கு வந்து இதுக்கு வந்து மாவுள் அடிக்க வந்துடுறப்பா விட மாட்டேன் மேல் ஒத்துறை வாட்டா கால்ட்டு வர சொல்லித்தாள். ஓ நேற்று எங்கே போய் அந்த நீங்கள் மாட்டிது இல்லைங்கிட்ட வருஷமா? நான் உங்களோட கதான் காய்ச்சி வந்தேன் வேணுக்குள்ளே. டே கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஆள் வரலன்றாங்க. ஆள் வரலன்னு சொல்ல அப்போ காய்ச்சி வந்து புறவை பார்த்தா இந்த காய்ச்சிட்டு வாரம் அந்த ஷர்ட்டை பார்க்க இங்கே கண்டமாக இருந்துச்சு. டியூட்டி ஷர்ட் வெயில் டைமில் பழுதாகலாம். ஃபேக்காக பழுத்தில் போயிருப்போம். வீட்டு வேலைக்கு வந்து இந்த ஜம்பர் தவிர வேறு ஜம்பர் போட்டு ஹண்டிக்கு ஏறும். இதுதான் ஜம்பரப்பா. அந்த தொழிலுக்கு இதுதான். வெளியில் போனால் மட்டும்தான் தெரியாது கழிவு கட்டுற போட்டு போகிறது. மற்றும்படி தொழிலாண்டா இதுதான். அப்புறம் குட்டி வெட்டி முடியாது. எதுக்கு ஃபில்லர் உங்களுக்கு? ஃபில்லர் இல்லையோ? அதை அடித்து முடிங்கோ. இல்லாட்டா கதைக்கலாம். அவிலாண்டி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் திறந்து எடுக்கணும். ஆள் திறந்து எடுத்து தரும் நமக்கு. நான் சொன்னா செய்யும். அங்கே போகணும் இல்லாட்டி சரி ஆள் எடுத்து தரும் பிரச்சனை. இல்லை ஆள் வந்து இனி மேலா வேலை முடிச்சு போடுறாங்க முடியாது. அது ஒரு ஒரு சைடாக வேலை முடிஞ்சு வந்தால் தான் நீங்களும் முடிச்சு வரலாம். உங்களோட ஃபினிஷிங் தானே உங்களோட வேணா ஃபைனல். அப்போ இவங்க எல்லாம் முடிச்சாதான் நீங்கள் முடிச்சு வரலாம். நான் நேற்று ஒரு வேலை பார்க்க போனேன் தானே. பார்க்க போய் சொல்லிச்சுன்னா 20 இது சிக்கலேதாப்பா. இல்லை நான் இவரை சொல்லிட்டேன் இந்த பக்கத்தை முடிச்சுட்டு சுபாசன் இந்த வேலை தான் இங்கே நடக்கும். அது 5-6 நாள் வேலை செய்துட்டு வாங்கணும் சொன்னேன். வழிபக்கம் முடிங்க நீங்கள் முடிச்சு போட்டு போகலாம். உள்ளுக்கு இப்போ நான் 2 ஒன்று செய்யலாம். வழிபக்கம் முடிச்சா உங்களுக்கு ஒரு சின்ன இது ஒன்று வரும் கேட்போம். எத்தனை பெரிய வீடு சின்ன விடாது? எத்தனை நாள் வேலை? 2 மாடி விடா. அதுவும் பெரிய வேலை தானே. அங்கே இரவு போல செய்யப்போம். ஃபுல் டியூட்டி டே நைட் எல்லாம். அப்புறம் இங்கே வந்து செய்யலாம். உண்மைதான். கண்மொழி செய்கிற கவனம்டா. அப்போ தாவாரம் உயரங்கள் பெருசாகிட்டு அதில் எல்லாம் ஒன்றும் தான். இருந்தாலும் எங்களுக்கு மரங்கள் இருக்குன்னு தானே பக்கத்தில். இப்போ நீ காத்தடிக்க வலிக்கிட்டதே நீ எங்களுக்கு ஏன் ஜோதியோட நீங்கள் விழுந்ததுன்னா வேலையில் முடியாது. அப்படியே தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க 2 பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். பொடியல் செய்வான இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த பொஸ்டிக்கிறோம் வராதுல்ல வேலை ஏதாவதுல அந்த அதை எதிர்பார்த்து தான் சொன்னேன் நான். நாங்கள் எவ்வளோத்துக்கு அவதானமாக இருக்கோம். கட்டாயம் கட்டாயம் என்ன நிற்கலாம் வந்து எப்பவும் உழைச்சி கொள்ளலாம். அதே கடையில் என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை எப்படி அன்பண்டு பார்த்து நெஞ்ச நக்குறான் பொடியர் அப்படியே ஆளங்க வேலை வந்து போகுது சாம எடுத்து போதா சுபாஷ். வீட்டையோ ஓகே. ஆளும் தொழிலோட தெரியுது தானே. ஆள் வேலையை வேலைக்கூட்டா நல்லா செய்யண்டாப்பா. நான் சிலிக்கோனில் விட்டுட்டு போய் காணுங்கள். கிடக்கு சிலிக்கோன் இது கிடக்கு இருக்கு. உள்ளாலாம் பார்க்குறேன். தொங்கல் மட்டும் போனா இல்லை. ஆனால் இதுக்குள்ள எக்கச்சக்கமான சிலிக்கன் முடிஞ்சிடாப்பா இந்த துண்டு எவ்வளோதுக்கும். நீட்டு அடிக்க சொன்ன படி என்ன இது வந்து அங்கேருந்து வாங்கினா லுக்காக இருக்குண்டாப்பா. ரோட்டில் இருந்து வாங்க சூரத்தில் இருந்து. இதுக்கு ஒரு கருத்தை ஸ்டிக்கராக இருக்கும் பின்னுக்கு.
என் அப்பா வந்து வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியாது, ஆனால் உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும். ரெண்டு பக்கம் தெரிஞ்சா சிக்கல் இல்லை. எதுவும் பொடிக்கிற வைக்கல பாடி கிடை ஆடும் வெளியிருந்து பார்த்தா சிக்கல். அப்போ அதனால் வெளியில் ஒரு ஸ்டிக்கர் வரும், அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒன்று. இதுக்கு இப்போ நீங்கள் செகண்ட் கூட அடிக்கணும்னு வேலை செய்யணும் அவங்க. அப்பா முடிக்கல நல்லா திருப்பி இதுக்கு சாரம் போடுறது. இது எல்லாருக்கும் உங்களோட கையில் நீங்கள் சாரம் போட்டு விட ஆக்கள் வந்து வேலையில் முடிச்சு விட்டு போயிடும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரெண்டு வாதியும் எங்களுக்கு கூடியாக அது அதானே. ஆமா எதுக்கு என்ன புட்டி அடிக்கல பே? ஆ தூணு. ஓ அடிக்கடி நீட்டா புட்டி. இதெல்லாம் தெரிகிற தூரம் இருந்து வாக்கு. இதெல்லாம் தெரிகிற தூரம் இருந்து வாக்கு. ஹலோ அங்கே ரெண்டு பார்த்தா இதெல்லாம் நீட்டாக தெரிகிற சாமான். உங்களோட காயிலாரு குட்டியண்ணா இந்த வீட்டுற முன் பார்க்க அப்படி வாரதுண்டு. ஓ உண்மைக்காது. ஒன்று பூச்சால் எடுக்கலாம், பெயிண்டால் எடுக்கணும். பெயிண்ட்டுக்கு வேறு அடி ஒட்டு செய்யலை. அது உனக்கு காக்கா காடு மோசமாக இருக்குன்னு இது செய்ய வேணாம். பட்டு வேணாப்பா உண்மையாக எந்த வேலை தெரியாது. வெட்டு வேணாம், குட்டி வெட்டினா இது செய்ய மாட்டேங்க. பொடியண்ட ஆசையை பார்த்தியല്ലോ. அங்கேண்ட கொடுக்கட்டும் அவருக்கு வட்டு கண்டு வாக்கியம். அவன்ட ஆசையை பார்த்தியല്ലോ. தவிர ப்ரெஷர்கள் ஏறி இதில் வந்து கொண்டு விழுந்தா கிடச்சி பார்க்கல தலைகளையில் வெடிச்சு போயிடும்.